பெரியோர்களே, நல்லோர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அறிவித்து கொடுக்கப்பட்ட ஒரு பரக்கத்தான இரவில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொள்கி இருக்கிறோம். நம்முடைய ஒன்று கொள்முதலை அல்லாஹ் பரக்கத்துக்கு காரணமாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய நாட்ட திட்டங்களை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய ஹலாலான தேட்டங்களை அல்லாஹ் ஒன்றுவிடாமல் நிறைவேற்றி தருவானாக. புனித இரவினுடைய பரக்கத்தினால் நமது பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் யாவரையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த புனிதம் நிறைந்த இந்த பராத் இரவை பற்றி இப்னு மாஜா என்று சொல்லப்படுகிற ஹதீஸ் கிரந்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற ஒரு ஹதீஸ். இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு வந்துவிட்டால் கூமு லைலஹா, அதன் இரவுகளில் நீங்கள் நின்று வணங்குங்கள். வசூமு நஹாரஹா, அதன் பகலில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா குரூப் ஷம்ஸ் ஆனவுடன், அதாவது சூரியன் மறைந்தவுடன் அந்த மக்ரிப் வேளையில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். அதாவது முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்று சொன்னால் இறைவன் இறங்கி வருவதல்ல, அவனுடைய அருள் நமக்கு சமீபமாக வருகிறது என்பது பொருளாகும். அல்லாஹ் இறங்கி வர்றான் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. அல்லாஹ்வினுடைய வல்லமைக்கு அது சரியான வார்த்தை அல்ல. இலக்கியமாக பெருமானார் என்று சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ் இறங்கி வருகிறான் முதல் வானத்திற்கு என்று சொன்னால் அவனுடைய அருள் நம்மை நெருங்குகிறது என்பது பொருள். உதாரணமாக ஒரு மனிதனை பார்த்து அவன் சிங்கத்தை போல என்று சொல்வோம், உடனே ஓடி போய் பின்னால போய் ஒருத்தன் பார்க்கிறான், இங்க வாழை காணுங்கிறான். சிங்கத்துக்கு வால் இருக்குமே, வாழை காணுமே, அதற்கு அவரை போய் சிங்கன்னு சொன்னாங்க. எப்ப அவருடைய வீரத்தை அதோடு ஒப்பிடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள், இலக்கிய நயம்பட பேசுவார்கள். அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்றால் அவனுடைய அருள் நம்மை நோக்கி வருகிறது என்பது பொருள். அல்லாஹ் ஏன் இப்படி வச்சு இறங்குறான் அப்படின்னு ஒருத்தர் நம்பினா அவன் குஃப்ருக்கு போயிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபயகூலு, அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அலா மின் முஸ்தக்ஃபிரின் லி, என்னிடத்தில் மன்னிப்பு தேடுவோர் உண்டோ நான் அவர்களை மன்னிக்கின்றேன். நான் அவர்களை மன்னிக்கின்றேன். என்னிடத்தில் ரிஸ்க் வேண்டுவோர் உண்டா நான் அவர்களுக்கு அதை கொடுக்கிறேன். அலா முபத்தலன், சோதனையில் வேதனையில் நோயில் பிணைக்கப்பட்டவர்கள், அதில் சிக்கி தவிப்பவர்கள் உண்டா என்னிடத்தில் அவர்கள் கேட்கட்டும், அதிலிருந்து நான் விடுதலை கொடுக்கிறேன். ஒக்கதா ஒக்கதா ஹதீஸ்ல வருது. இது போல இன்னும் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் என்று அந்த ஹதீஸில் வருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இப்படி இறங்கி வந்து இப்படி நம்மை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று பெருமானார் இங்கு அடையாளப்படுத்துறாங்க. அதான் முக்கியமானது. என்ன அடையாளப்படுத்துறாங்கண்டா, இந்த இரவை சொல்றாங்க. இதா காலத்து லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபானுடைய 15ஆம் இரவு என்றார்கள். ஷாபானுடைய 15ஆம் இரவுனா இந்த இரவு தான். நாம பராத் என்பதாக வைத்திருக்கிறோம். பராத் என்று சொன்னால் விடுதலை என்பது பொருள். ஷப்னு சொன்னா இரவுன்னு அர்த்தம். ஷபே பராத், ஷப்ங்கிறது பார்சி வார்த்தை, அது பார்சி சொல். இரவுக்கு பார்சியிலே ஷப் என்பதாக சொல்லப்படும். ஷபே பராத் என்று சொன்னால் இந்த விடுதலை இரவு. ஏன் விடுதலை இரவு என்று பெயர் வந்தது என்றால், அல்லாஹ் தஆலா பல பேரை நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். பல பேரை நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் என்ற காரணத்தால் இந்த பெயர் இதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸில் இந்த பெயர் இல்லை என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஸ்ஃபு ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு என்று சொன்னார்கள். எல்லாம் ஒன்றுதான்.
அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கு இணங்க தான் நாம் இங்கு செயல்படுறோம். பெருமானாருடைய சொல்லை மீறி நாம் செயல்படுவதில்லை. இதை நாம் ஒவ்வொரு வருடமும் சொல்வது வழக்கம்தான். ஏனென்றால் மனிதன் மறந்து போகக்கூடியவன். புனிதமான இரவுகள் நம்மை நோக்கி வருகிறது, புனிதமான மாதங்கள் வருகிறது, புனிதமான நாட்கள் வருகிறது என்றால் மனித சமூகத்துக்கு அவ்வப்போது நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நினைவூட்டுவது உலமாக்களின் பொறுப்பு. இப்போ நினைவூட்டலன்னு சொன்னால் அப்படியே போயிடும். எது புனிதமான இரவு, எது பத்ர் நடந்த இரவு, எது மேராஜுடைய இரவு, எது லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும், எது ஒற்றைப்படையான இரவு, இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? நினைவூட்டப்படும். ரமலான் வருவதற்கு முன்னதாகவே ஒவ்வொரு ஜும்மாவிலும் ரமலானுடைய சிறப்புகள் சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜுடைய மாதம் வருவதற்கு முன்னதாகவே ஹஜ்ஜுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி சுடர்ந்து வருகிற மாதங்களிலே ஒவ்வொரு மாதத்திற்கும் தனிப்பட்ட சிறப்புகள் ஜும்மா பயானின் மூலமாக, இன்னபிற சொற்பொழிவின் மூலமாக மனித சமூகத்துக்கு திரும்ப 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 சொல்லப்படுவது எதனால் என்றால் அதுதான் நம்ம கொள்கை. அதில் நம்ம உறுதியா இருக்கணும். அதை பற்றி பிடித்த அந்த புனிதத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் தேடக்கூடியதை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, இந்த மனித சமூகம் மறக்கக்கூடியது. காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு இப்போ கேட்டா உடனே சொல்ல தெரியுமா? உடனே யாராவது சொன்ன 10 ரூபா கொடுப்பேன். அந்த மாதிரி உடனே சொல்ல தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஏன் 10 ரூபான்னா அந்த 10 ரூபா தான் இருக்குது, அதனால சொல்லுங்க. அப்ப கணியத்திற்குரிய நல்லவர்களே, மனித சமூகம் மறக்கக்கூடியது. நடந்து போய் கொண்டே இருப்பார். எதிரே இவருக்கு பரிச்சயமானவர் வருவார், அவரை பார்த்துக்கிட்டே போவார். அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, நன்றி கெட்டவனா இருக்கிறான், பார்த்துக்கிட்டே போறான், நான் சலாம் சொல்றேன், சலாமுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அவர் வேற ஏதோ கவனத்துல, வேற ஏதோ சிந்தனையில் பார்வையை பல பக்கம் உறவு விட்டுக் கொண்டு தெரிந்தவர் வந்தாலும் மறந்த நிலையில் அவர் செல்லுகிறார். அந்த சூழ்நிலை அவருக்கு தெரியாது. அப்ப மனித சமூகம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே மறதியில் மறக்கக்கூடியது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமூகத்தில் மறதியில் ஒரு குற்றத்தை ஒருவன் செய்தால் அது மன்னிக்கப்படும். நோன்பு வச்சிருக்கிறாரு, மறந்தால தண்ணி எடுத்து குடிச்சிட்டாரு, மறந்தால சாப்பிட்டுட்டாரு, இவருடைய நோன்பு கூடுமா கூடாதா? நோன்பு வச்சிருக்கிறாரு ஒருவர், எப்பவும் காலையில எந்திரிச்சு சாப்பிடுற மாதிரி இட்லியை சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் ஞாபகம் வருது, ஆஹா நான் நோன்பு வச்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி, நோன்பு வச்சிருக்கிறேனே, சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேனே, என்ன செய்யறது? நோன்பு கூடும். மறதியில் அல்லாஹ் உங்களை சாப்பிட வைத்தான், அவ்வளவுதான். அல்லாஹ் சாப்பிட. அதே நேரத்துல 2 இட்லி வச்சிருக்கிறாரு, ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு இன்னொரு இட்லியில கை வைக்க போறாரு. இப்ப ஞாபகம் வருது, ஆஹா நான் சாப்பிட்டுட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கையில வச்சுட்டோம், 2வது இட்லி சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனா நோன்பு முடிஞ்சிடும். உணவை எடுத்து வாயில் வைத்தார், மென்று கொண்டிருக்கிறார், மெல்லும் பொழுது இவருக்கு நினைவு வருகிறது, ஆக நான் நோன்பு வைத்திருக்கிறேனே என்று. இப்ப என்ன செய்யணும்? நினைவு வந்ததும் வாயில் உள்ளதை துப்பிடணும். துப்பாம வாயில போட்டு மென்னுட்டேன்னு சொல்லி முழுகிட்டாரா நோன்பு வச்சு. அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, மறதியில் செய்யக்கூடியதை அல்லாஹ் மன்னிப்பான். வேண்டுமென்றே செய்யக்கூடியதற்குத்தான் இஸ்திக்பார் தேவை, தௌபா தேவை. சமூகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது, வேண்டுமென்றே செய்கிற பாவங்கள் தான் மிகுதத்திலும் மிகுதம். இருந்தாலும் அல்லாஹ் நம் மீது கொண்ட கருணை கிருபை, நீ வேண்டுமென்றே செய்தாலும் என்னிடத்தில் நீ மன்னிப்பு தேடிக்கொள், நான் உன்னை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தாராளமாக சொல்கிறான். அப்படி அடியார்களினுடைய குற்றங்களை மன்னிக்கப்படுகிற ஒரு புனித இரவாக இந்த இரவை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான் என்றால், அந்த நசீபாக்கப்பட்ட இரவில் நாம் எல்லாம் மஸ்ஜிதில் ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நம் மீது அருள் செய்திருக்கிறான் என்பது பொருளாகும். அல்லாஹ் அப்படியே செய்வானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த புனிதம் நிறைந்த இரவுக்கு 5 விதமான சிறப்புகள் இருக்கிறது. ஏன்னா நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஹதீஸ்ல வரல அப்படி இப்படிம்பாங்க. அதை நம்ம காதுல வாங்கவே கூடாது. எல்லாம் ஹதீஸில் வர்றதை நாங்கள் உங்களுக்கு இப்போ சொல்ல போறது எல்லாமே ஹதீஸில் உள்ளதுதான் மொழிபெயர்த்து நான் சொல்ல போறேன். 5 விதமான சிறப்புகள், 5 விதமான சிறப்பு இந்த இரவுக்கு உண்டு. என்ன சிறப்பு தெரியுமா? முதலாவது சிறப்பு, தஃப்ரீகு குல்லி அம்ரின் ஹகீமின் ஃபீஹா. அல்லாஹ் தஆலா இந்த இரவில் எதை விதித்தானோ அதை மலக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கிறான். மலக்குமார்களிடத்துல ஒட்டுமொத்தமா ஒப்படைக்கிறது இல்லை. அந்தந்த வருஷம் கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இதை நீ செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவில் தான்
பிரித்து கொடுக்கிறான். இது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா, மன் ஸல்லா ஃபீ ஹாதிஹில் லைலத்தி மிஅத ரக்அத்தின் அர்ஸலல்லாஹு இலைஹி மிஅத மலக்கின். இந்த இரவில் எவர் 100 ரக்அத்துகள் தொழுவாரோ, 100 ரக்அத்துகள் இந்த இரவில் எவர் தொழுவாரோ அவரிடம் 100 மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகிறான். 100 மலக்கு, 100 ரக்அத்து தொழுதா 100 மலக்கு. ஒரு கணக்கு எடுத்துருவோமா? 100 ரக்அத்து தொழுவது யாருன்னா அப்படின்னு கையை வசத்து சொல்ல மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான இரவு. நமக்கு வேலை இல்லை, தூக்கத்தை விட வேறு வேலை இல்லை இரவுல, பெரும்பாலும் அப்படித்தானே. அதனால இந்த இரவு என்பது அல்லாஹ் இந்த வருடம் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான், வருகிற வருடமும் நசீபாக்க வேண்டும் என்று இந்த இரவை நாம் துஆ செய்வோம். இருந்தாலும் அடுத்த வருடத்தை நாம் அடைவோம் என்பதில் யாருக்குமே உறுதி இல்லையே. அதனால் கிடைத்த இந்த இரவை, கிடைத்த இந்த நாளை இது போன்ற இபாதத்துக்களில் கழிப்பது, இறை சிந்தனையில் கழிப்பது மிகச்சால சிறந்தது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் 100 ரக்அத் இந்த இரவில் தொழுவாரோ அவரிடத்தில் 100 மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகிறான். தலாசூன யுபஷிரூனஹு பில் ஜன்னா. அவர் 100 ரக்அத் தொழுதமைக்காக சுவனம் கிடைத்து விட்டது என்ற நற்செய்தி சொல்வதற்காக 30 மலக்குகளை அனுப்புவானாம். 100 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பிடுறான். அதுல 30 பேர் என்னன்னு சொன்னா, நாம அமல் செஞ்ச பாத்தீங்களா, 100 ரக்அத் தொழுது அமல் செய்தோம், உனக்கு சொர்க்கம் இருக்குதுப்பான்னு சொல்றதுக்கு 30 பேர் வர்றாங்க. நரகத்திலிருந்து இவன் பாதுகாக்கப்பட்டு விட்டான் என்று சொல்வதற்கு 30 மலக்குகள் வருவார்கள். உலக ஆபத்துக்களை விட்டு இவரை பாதுகாப்பதற்கு 30 மலக்குகள் வருவார்கள். அப்ப 3 30 90, இன்னொரு 10 பேர் இருக்கிறாங்க. அது யாருக்குன்னு சொன்னா, வஅஷரத்துன் யதஃபஊன அன்ஹு மகாயித ஷைத்தானி. ஷைத்தானின் தீங்கிலிருந்து இந்த மனிதனை பாதுகாக்க 10 மலக்குகள் வருகிறார்கள். ஒரு மனுஷனை ஷைத்தானுடைய தீவினையிலிருந்து பாதுகாப்பதற்கு 10 மலக்குகள். அப்படின்னா ஷைத்தானுடைய சேட்டை எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஷைத்தானுடைய தாக்கம் ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒருத்தனுக்கு ஷைத்தான் பிடிச்சிட்டுன்னா அவன் கத்துவான், கதறுவான். அவனை பிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது உச்சபட்சமான ஒரு பலம் அது. அதே போல சேட்டை பண்றான், ஒரு தீமையை செய்யறான், தீமைன்னு தெரிஞ்சே செய்வான், தாராளமா காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை அந்த ஷைத்தான் ஊட்டிடுவாங்க. அதனால அந்த ஷைத்தானிடமிருந்து இவனை பாதுகாக்க 10 மலக்குமார்களை அல்லாஹு தஆலா நியமிக்கின்றான். இது இரண்டாவது சிறப்பு, இந்த இரவினுடைய சிறப்புகளில் இரண்டாவது. மூன்றாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, இன்னல்லாஹ யர்ஹமு உம்மத்தி ஃபீ ஹாதிஹில் லைலத்தி பிஅததி ஷாரி அக்னாமி பனி கல்பின். ஏன்னா ஹதீஸ் எல்லாம் ஓதி வாசிச்சு சொல்றேன்னா, இதெல்லாம் ஹதீஸ்ல வர்றதுதான். பராத் இரவுனா என்ன, இதனுடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லி உலமாக்களா கற்பனை பண்ணி யாருமே சொல்றதில்லை. உலகளாவிய முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீதுகள். அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ்னு ஒரு பெரிய முஃபஸ்ஸிர், தஃப்ஸீரே ராஸி என்பதாக சொல்லப்படும். அரபியில இருக்குது, உருதுல இருக்குது. தஃப்ஸீர் ராஸி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதிய கிதாபில் வரக்கூடிய தகவல்கள் இது. உலகளாவிய முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி, உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் அவர்களை அங்கீகரிப்பார்கள். சரி, மூன்றாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, இன்னல்லாஹ யர்ஹமு உம்மத்தி ஃபீ ஹாதிஹில் லைலத்தி பிஅததி ஷாரி அக்னாமி பனி கல்பின். பனு கல்ப் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரம் அரபகத்தில் உண்டு. அவர்களுடைய தொழில் என்னவென்றால் ஆடு வளர்த்து மேய்ப்பது. இதுதான் அவர்களுடைய தொழில். அவர்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளில் ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கும். சாதாரண நம்முடைய ஊர்ல உள்ள ஆடு இருக்குது, அதனுடைய ரோமம் இருக்குது பார்க்கிறோம். இந்த ரோமத்தை யாரும் எண்ண முடியுமா? எண்ணவே, நம்ம தலையில் உள்ள ரோமத்தை கூட எண்ண முடியாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த அரபு நாட்டில் உள்ள அந்த ஆடு என்பது ஒரு விதமான ஆடு. அதனுடைய உடலில் ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரவில் அல்லாஹு தஆலா பனி கல்பு, அவர்களுடைய ஆடுகளின் உடலில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை அளவு இந்த உம்மத்தி முஹம்மதியாவில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், ரஹமத்து செய்கிறான். ரஹமத்து செய்யறான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மன்னிக்கிறான் அர்த்தம், பாவங்களை மன்னிக்கிறான்.
அல்லாஹ் அருள் செய்கிறான். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு என்னன்னு சொன்னா, இன்னல்லாஹ தஆலா யக்ஃபிரு லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபீ தில்கல் லைலதி, முஸ்லிம்களினுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா இந்த இரவில் மன்னிக்கின்றான் என்றால் இது எவ்வளவு பெரிய அற்புதமான இரவு என்று நாம் பார்க்கணும். அல்லாஹு தஆலா இந்த இரவை லைலத்துல் முபாரக்கா என்று குறிப்பிடுகிறார். பரக்கத்து பொருந்திய இரவு என்று சொல்கிறார். நாம ஷபே பராத் என்பதாக இதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். அதாவது விடுதலை இரவு. அல்லாஹ் சொல்றான் பரக்கத்தான இரவு. ஸல்லல்லாஹு நிஸ்ஃபு ஷாபான்னு சொல்றாங்க, நாம ஷபே பராத்னு சொல்றோம். எல்லாமே ஒன்று. அப்ப இங்க பாருங்க, இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா யக்ஃபிரு லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபீ தில்கல் லைலதி, இந்த இரவிலே எல்லா முஸ்லிம்களின் பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். உலகத்தில் எத்துணை கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அவர்களது பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். அப்படின்னா நமக்கு விடுதலை கொடுக்கிறான் அர்த்தம். ஆனாலும் சில பேருடைய சிலர் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இந்த இரவிலும் கூட சில பேர் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இல்லா காஹினின், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் ஜோசியம் பார்ப்பவராக இருப்பார். ஜோசியத்தின் மீது நம்பிக்கை அல்லது ஜோசியத்தை தொழிலாக கொள்வது. ஜோசியம் பார்க்கிறது ஹராம், அதை தொழிலாக செய்வது ஹராமோ ஹராம். மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ். ஆனால் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அந்த ஜோசியத்தின் மீது ஒருவருக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா இறை நம்பிக்கை குறைஞ்சு போயிடும். அந்த காலங்களில் பரவ ஜோசியம் இருந்துச்சு, அம்பெறிந்து குறி பார்த்து அப்பெறிந்து பார்க்கக்கூடிய ஜோசியங்கள் இப்படியெல்லாம் இருந்தது. அல்லாஹு தஆலா இதெல்லாம் ஹராம் ஆக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது சூதாட்டம் ஜோசியம் பார்க்கறது இதெல்லாம் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக சொல்லும் பொழுது இதுவெல்லாம் ஷைத்தானுடைய நஜீஸான வேலைகள் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இந்த இரவில் ஜோசியக்காரனுக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த ஜோசியத்தின் மீது ஈமான் கொண்டவனுக்கு மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம். இல்ல காரியம். அடுத்தது யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஔ முஷாஹினின், பகைமை கொண்டவன். பகைமை கொண்டவனுக்கும் இந்த இரவில் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அடுத்ததாக ஔ மதுமினி ஹம்ரின், ஔ மதுமினி ஹம்ரின், மது பிரியன், அதாவது குடிகாரன், குடிகாரர்களையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. பெற்றோருக்கு மாறு செய்பவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பதில்லை. விபச்சாரம் செய்தவனையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இவர்கள் தவிர உள்ள இன்னல்லாஹ தஆலா யக்ஃபிரு லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபீ தில்கல் லைலா, இந்த இரவிலே இது தவிர உள்ள எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இது நான்காவது சிறப்பு. ஐந்தாவது சிறப்பு என்னன்னா, அன்னஹு தஆலா ஆதா ரசூலுஹு ஃபீ ஹாதிஹில் லைலதி தமாம ஷஃபாஅ. அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத்தை வழங்குகிறான். ஷஃபாஅத்துனா என்ன? பரிந்துரைப்பது. யாருக்கு பரிந்துரைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நமக்கு தான் பரிந்துரைப்பாங்க. அமளி துமளிகள் நிறைந்த மறுமை நாள், மோசமான ஒரு நாள், மோசமான காலம். ஒவ்வொருவரும் சுயநலவாதியாகவே காட்சி தருவார். உலகத்தில் நண்பராக இருந்திருப்பார், தாயாக இருந்திருப்பாள், தந்தையாக இருந்திருப்பான், சகோதரனாக இருந்திருப்பான். அதெல்லாம் மறந்து ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நலனையே பார்ப்பர். அத்தா வந்து உதவி கேட்டாலும் செய்ய மாட்டான், அம்மா வந்து உதவி கேட்டாலும் செய்ய மாட்டான், இவன் பிறரிடத்தில் உதவி கேட்டாலும் அங்கு யாரும் செய்வார் இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய நிலையை நினைத்து கவலைப்படுகிற ஒரு மஹ்ஷர் பெருவழி. மறுமை நாள் அப்படித்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில பேர் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். உடல்ல இருந்து வேர்த்து ஊத்துது பாத்தீங்களா வியர்வை, இந்த வியர்வையில் அவர்கள் மூழ்கி இருப்பார்களாம். சில பேர் கரண்டை கால் வரைக்கும் வியர்வையில் மூழ்கி இருப்பார். ஹதீஸ்ல வருது. சில பேருக்கு முட்டு வரைக்கும் வியர்வை இருக்குமா. எப்படி நாம வந்து தண்ணி தொட்டில ஏறி நிற்கிறோம், அதுபோல வியர்வை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஏனென்றால் அது ஒரு வித்தியாசமான உலகம், அது வித்தியாசமான இடம். அது எப்படி அதற்கு அவ்வளவு பெரிய வேர்வை வரும்? அங்க வரும். இங்க நாம சொல்லலாம் கேட்கலாமே தவிர
அந்த அந்த இடத்தில் உள்ள விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. அவ்வளவுதான். சில பேருக்கு கரணை வரைக்கும், சில பேருக்கு முட்டு வரைக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேருக்கு வயிறு வரைக்கும், சில பேருக்கு நெஞ்சு வரைக்கும், சில பேர் வியர்வை மூழ்கி விடுமா. காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருவரும் செய்த பாவத்தினால் அத்தகைய வியர்வை வருகிறது. பாவத்தினுடைய அளவுக்கு தகுந்தாற் போல் வியர்வையில் அவர்கள் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சில வினாக்களை தொடுப்பான். அந்த வினாவுக்கு சரியான பதில் சொல்லாத வரைக்கும் அவருடைய பாதம் அந்த இடத்தில் இருந்து நகராதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் கேட்பானா கேள்வி, யாருப்பா ஏன்பா அந்த மாதிரி செஞ்ச, செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய், இதெல்லாம் அல்லாஹ் கேட்கும் போது தகுந்த பதிலை சொன்னால் இவர் நிற்கும் இடத்திலிருந்து இவர் இன்னொரு இடத்திற்கு செல்வார். இல்லைன்னு சொன்னாங்க, அதற்கு பதில் சொல்லாத வரைக்கும் அதே இடத்தில் நின்று கொண்டே இருப்பாராம். பல வருடங்கள் அவர்கள் நின்று கொண்டே இருப்பாராம். நமக்குதான் கால் இருக்குது, நடந்து போகலாமா இல்லையா, திரும்பவே முடியாது. அல்லாஹ் முகத்தை ஒரு பக்கம் திருப்பி வச்சுட்டான்னு சொன்னா அந்த முகம் அங்குதான் பார்த்திருக்குமே தவிர அங்கிருந்து வேறு திசையின் பால் அவருடைய கழுத்து திரும்பவே திரும்பாது. அப்படின்னா பாருங்க, அது எப்படிப்பட்ட ஒரு இடம், அது பயங்கரமான ஒரு சூழல். ஆனால் இப்படிப்பட்ட இடத்தில் பெருமானார் அல்லாஹ்ட்ட ஷஃபாத் செய்வாங்க. யா அல்லாஹ், இவன் என் சமூகத்தை சேர்ந்தவன், யா அல்லாஹ் இவனுக்கு விடுதலை கொடு, இவனை பாதுகாத்திடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத்தினுடைய அனுமதியை வழங்கி இருக்கிறார். அப்ப பெருமானாருக்கு அந்த ஷஃபாத் கொடுக்கப்படுவது இந்த இரவில் என்பதாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதாலிக அன்னஹு ஸஅல லைலத்தல் 13 மின் ஷாபான் ஃபீ உம்மத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தினுடைய 13ஆம் நாள், அந்த நாளிலே தமது உம்மத்துக்காக ஷஃபாத்தை கேட்பார்கள் அல்லாஹ்விடத்தில். 13 போயிடுச்சு, ஸல்லல்லாஹு கேட்பார்களாம், யா அல்லாஹ் என் சமூகத்துக்கு நான் பரிந்து பேசுகிற அதை எனக்கு கூட அந்த ஷஃபாத் உரிமை எனக்கு தா என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா வழங்குவார். ஒரு கால் பகுதியை வழங்குவார். கால் பகுதி ஷஃபாத் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்வார். பிறகு மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ் தும்ம ஸஅல ராபிஅ அஷர, 14வது இரவில் பெருமானார் கேட்பார்களாம். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு முக்கால் வாசி ஷஃபாத் வழங்குற ஒரு பணியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, 15ஆம் இரவு, இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம். அப்ப அல்லாஹு தஆலா ஃபவுதியல் ஜமீஅ, அனைவருக்கும் ஷஃபாத் வழங்குகிற சக்தி உங்களுக்கு உண்டு நாயகமே என்று அல்லாஹு தஆலா சொல்வார். அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வார்கள். மறுமை நாளில் பரிந்துரைப்பார்கள். இல்லாமன் ஷரத அலல்லாஹி ஷிராதல் பஈரி, இங்கேயும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. யாருக்கு பெருமானார் ஷஃபாத் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய ஆணைகளை நிறைவேற்றாமல், அல்லாஹ்வின் உத்தரவுகளை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு தான் தோன்றித்தனமாக விதண்டாவாதம் செய்யக்கூடியவர், சண்டித்தனம் செய்யக்கூடியவர், மார்க்க விஷயங்களை முன்னுக்கு பின் முரணாக சொல்லி சண்டை செய்பவர், இப்படிப்பட்டவர்களுக்கு பெருமானார் மறுமையில் ஷஃபாத் செய்ய மாட்டார்கள் என்று வருகிறது. அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, இப்ப 5 விதமான சிறப்புகள் இந்த இரவுக்கு உண்டு என்று இந்த 5 விதமான சிறப்புகளை இமாம் ஃபக்ருதீன் ராசி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்து சொல்லுகிறார்கள். அப்போ இதுவெல்லாம் புனிதம் பொருந்திய இரவாக இருக்கும் காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இவ்வளவு பெரிய சிறப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீக்கு இந்த இரவு சென்றார்கள். சென்று கபர்வாசிகளுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தங்குகிற இரவு வந்த பொழுது பெருமானார் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு அங்கிருந்து எழும்பி ஜன்னத்துல் பகீக்கு தான் வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேடினார்கள். நமக்கு அருகே படுத்து கிடந்த அருமை கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணோமே என்ற பதற்றத்தில் வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். அப்படியே நடந்து வந்து பார்த்தா ஜன்னத்துல் பகீயில் நபி அவர்கள் நின்று கொண்டு அங்கு அந்த கபர்வாசிகளுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருந்தார்கள்.
ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அங்க பதட்டத்தோடு வந்தாங்க. பெருமானார் கேட்டார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, அல்லாஹ்வும் ரசூலும் உமக்கு அநீதம் செய்து விடுவார்கள் என்று நீ பயந்தாயோ? இல்லை நாயகமே, நீங்கள் வேறு மனைவியின் இல்லத்துக்கு சென்றிருப்பீர்களோ என்ற எண்ணத்தில் நான் தேடி வந்தேன் என்றனர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இது ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு. அல்லாஹ் தஆலா அடியார்களை மன்னிக்கின்றான். பனீ கல்பு கூட்டத்தார்களினுடைய ஆடுகளின் ரோமம் அளவுக்கு அல்லாஹ் சமூகத்தில் உள்ள மக்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். அப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்திய இரவு இது என்று அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இப்போ நபி அவர்கள் இந்த இரவில் ஜியாரத்து செஞ்சாங்கன்னு வருது. கபருக்கு போய் பொது ஜியாரத்தை செஞ்சாங்க. அதனாலதான் இப்ப நாம அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவோம். பயான் முடிஞ்ச உடனே பல பேர் போவாங்க. கபர்களுக்கு செல்வதும் ஜியாரத்து செய்வதும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இந்த இரவினுடைய அமல்களில் ஒன்றாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய சிறப்புகளை பெருமானார் சொல்லித்தர, எத்தனையோ சஹாபாக்கள் இதை எடுத்து சொல்ல, இதை மறுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. சில அறியா வாலிபர்கள், அவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படுகிற நிலைதான் ஏற்படுகிறது. பராத்தை மறுக்கிறேன், இந்த இரவு இல்லைன்னு சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்யறாங்கன்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. பொது தளங்களிலும் சரி, இன்னபிற மேடைகளிலும் சரி, அப்படியா இப்படியா என்று ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கட்டும் என்று இந்த இரவில் நாம் அவர்களுக்கு அப்படி துவா செய்வோம். செய்யலாமா? அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, ஒரு அமலில் ஒரு செயலில் நமக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அதிலிருந்து சற்று தூரமாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல, அது பெரிய பாவம் இல்லை. எனக்கு அது ஒரு உடன்பாடு இல்லைன்னு போயிடலாம். ஆனா அதை அசிங்கப்படுத்தி பேசுவதும், அதை ஒரு மாதிரியாக சித்தரிப்பதும், அதற்காக வீடியோக்கள் போடுவதும், அதற்காக மேடைகளை அமைத்து பயான் செய்கிறேன் என்ற பெயரிலே எதெல்லாமோ கண்மூடித்தனமா பேசுறது. இப்ப இல்லைன்னு சொல்றாங்கல்ல, இல்லைங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ கூட அந்த சகோதரர்கள் ஆதாரமாக காண்பிக்கவில்லை என்பது பெரிய கைசேதத்துக்குரிய விஷயம். ஒண்ணு இருக்குன்னாலும் ஆதாரம் காமிக்கணும், இல்லைன்னாலும் ஆதாரம் காமிக்கணும். இப்ப நாம இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் காமிக்கிறோம். பராத் இல்லைங்கிறதுக்கு அந்த மக்கள் ஒரு தகவலை கூட இதுவரைக்கும் சொல்லல. பராத் இரவு இல்லை, ஹதீஸ் எங்காவது இருக்குதா? நிஸ்ஃபு ஷாபான் கிடையாது, ஹதீஸ் இருக்குது? இல்லவே இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக எவ்வளவு தூரம் வேகமா பேசுறாங்க. அல்லாஹ் ஹிதாயத் அவர்களுக்கு நசீபாக்கணும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நம்ம இருக்குங்கிறதுக்கு நிறைய ஹதீஸை சொல்றோம். 10 சஹாபாக்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள். மட்டுமல்ல, உலகளாவிய முறையில் தொன்று தொட்டு 100 ஆண்டுகளாக இந்த புனித பொருந்திய பராத் இரவிலே அமல் செய்யக்கூடிய மக்கள் நிறைய பேர் உண்டு. இப்போ இஷா தொழுகைக்கு ஏதோ ஒரு 20 பேர் 30 பேர் தான் நம்ம வருவோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு 100க்கும் அதிகமான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறீர்கள் என்றால் இந்த பராத்தினுடைய பறக்கத்து தானே உங்களை அழைச்சிட்டு வந்துச்சு இல்லையா? 5 நேரமும் நாம் பள்ளிக்கு இது போன்று வர கடமைப்பட்டவர்கள் தான் என்றாலும் கூட அப்படி வராத நபர்களையும் இப்பொழுது நாம் இங்க பள்ளிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்னு சொன்னால் இந்த பராத்தினுடைய பறக்கத்து தானே. அப்ப இந்த இரவுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை இந்த கூட்டமே எடுத்து சொல்லுகிறதா இல்லை? இந்த கூட்டம் இல்லை, இது போன்று நிறைய மஸ்ஜிதுகள்ல மக்கள் கூடியிருப்பார்கள். இந்த நேரத்தில் பயான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், இபாதத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாம் பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அல்லாஹ் தஆலா ஒன்றை சத்தியமாக வைத்திருக்கிறான் என்றால் அந்த சத்தியம் உலக முடிவு நாள் வரைக்கும் தொடரும். ஒரு விஷயம் பாத்தில், அது சரியில்லாத விஷயம் என்றால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம்? கொஞ்ச நாள்லயே அதை இல்லாம ஆக்கிறோம். இந்த பராத்துடைய இரவு என்பது தொன்று தொட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அவ்வளவு ஹதீஸில் சொன்னார்கள். அல்லாமா தகி உஸ்மானி மத்ததில்ல ஒரு ஆலி, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆலி, இப்போ ஹயாத்தா இருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஜட்ஜா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, மிகப்பெரிய ஆலி, முஃப்தி, காசி. அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய ஹுதுபாத் என்று சொல்லப்படுகிற கிதாபில் குறிப்பிடுவார்கள், பராத்தை மறுக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிறாங்க. ஷாபான் இரவு பராத்தை வந்து மறுப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனாலும் பராத்தினுடைய இரவுகள் சம்பந்தமாக வருகிற எல்லா ஹதீதுகளும் பலவீனம்தான், அதை மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா ஃபுகஹாக்கள் சொல்லிட்டாங்க, ஹதீதுகளா வல்லுநர்கள் இது பலவீனம் என்று சொன்னார்கள். பலவீனம் என்று சொன்னாலும் பலர் வழியாக இது அறிவிப்பு செய்யப்படுகிற காரணத்தால், பலர் வழியாக இந்த ஹதீஸ்கள் அறிவிப்பு செய்யப்படுகிற காரணத்தால் இது பலம் பொருந்தியதாக மாறிவிடும். அதே நேரத்தில் பலவீனமான ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட அமல்களை நடைமுறைப்படுத்துவதும் குற்றம் இல்லை.
தொழுகை பற்றி சொல்லப்படுகிறது, இபாதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அதை நடைமுறைப்படுத்துவது செய்வதில் தப்பில்லை. அதே நேரத்தில் உலகில் உள்ள பெருவாரியான முஸ்லிம்கள் இந்த அமல்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றால் பெருவாரியான மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த அமலை ஒருபோதும் அல்லாஹ் நஷ்டத்தில் போட மாட்டான். இதெல்லாம் ஹதீஸ் கலைகளை படித்த அறிந்த ஆலிம்களுக்கு தெரியக்கூடிய விஷயம். உலமாக்கள் ஹதீஸ்களா வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிற தகவல் என்ன? பலவீனமான தகவலாக இருந்தாலும் அது பலர் வழியாக திரும்ப திரும்ப ரிவாயத்து செய்யப்படுவதால் அது பலமான ஒரு தரஜாவை அடையும். அதை வைத்து நாம் அமல் செய்வது எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த அமல்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா இந்த கூட்டம் தான். தொன்று தொட்டு இந்த அமல் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது, ஆக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படியெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த பராத்தினுடைய இரவுகள் குறித்த இந்த சிறப்புகள், பராத் இரவு இருக்குங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் இதெல்லாம். ஆனால் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு பலவீனமான தகவலை கூட இதுவரைக்கும் காமிக்கிறோம். நம்ம இருக்குங்கிறதுக்கு ஹதீஸை காமிக்கிறோம், பலவீனம் தான். ஹாதிஹி தாயிஃபுன், பலவீனம். ஆனாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அல்லாஹ் வணங்குங்க, 100 ரக்காத் தொழுவுங்க, தௌபா செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, யாருக்கு போதுங்க. இது தவறுன்னு சொல்ல முடியுமா? அதனால் அமல் செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அதாவது யுஜிபுனி அன் யுஃபர்ரிக ரஜுலு நஃப்ஸஹு ஃபி அர்பஇ லயாலின், 4 இரவுகளில் ஒருவர் இபாதத்து செய்வதும் நான் அதில் இபாதத்து செய்வதும் எனக்கு சந்தோஷமானது அப்படின்னாங்க. 4 இரவுகள். அது என்ன 4 இரவுகள் அப்படின்னு சொன்னா, ஈதுல் ஃபித்ருடைய இரவு, பெருநாள், நோன்பு பெருநாளின் இரவு. 2வது இரவு ஈதுல் அல்ஹாவினுடைய இரவு, பக்ரீத் பெருநாள் வருது பார்த்தீங்களா, அதனுடைய முதல் இரவு. 2வது 3வது இரவு இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவு. 4வது இரவு ரஜப மாதத்தினுடைய முதல் நாள் இரவு. இந்த 4 இரவுகளும் புனிதமானவை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரவுகளில் இபாதத்து செய்வதும் ரப்பிடத்திலே துஆ செய்வதும் அது அங்கீகரிக்கப்படும் என்றார்கள். இமாம் ஷாஃபிஈ எவ்வளவு பெரிய மகான், அவங்களே சொல்றாங்க. வேற யாரும் சொல்லணும்? நமக்கு வேற யாரும் சொல்லணும்? இப்போ உள்ளவங்க சொல்லணுமா? இப்போ உள்ளவங்க சொல்றதெல்லாம் மார்க்கம் அல்ல. மார்க்கம்னா என்ன? நன்மக்கள் சொன்னதை எடுத்து சொல்வதற்கு பேர் தான் மார்க்கம். ஒரு நாள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலை மீது சென்று கொண்டிருந்தார்களாம். அப்படியே போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தாங்க, ஒரு உருண்டையா ஒரு பாறை இருக்குது. உருண்டை வடிவத்தில் ஒரு பாறை, வெள்ளை நிறத்திலான ஒரு விதமான பெரிய பாறை அது. அந்த பாறையினுடைய அழகு இவர்களை கவர்ந்தது. பெரிய பாறைனா அந்த ரொம்ப பிரமாண்டமான பாறை. அதை அப்படியே சுத்தி சுத்தி வர்றாங்க, அப்படியே பார்க்கிறாங்க. அல்லாஹு தஆலா பார்த்தான், ஈசாவே இதனுடைய அழகு உண்மை கவர்ந்து விட்டதோ? ஆமாம் யா அல்லாஹ், இதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறதா? ஆமாம் யா அல்லாஹ். அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, உடனே அதை பிளந்தான். பிளந்து பார்த்தா உள்ளே ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். பாறைக்குள்ள தொழுதுகிட்டு இருக்கிறார். மட்டுமல்ல, அங்கு ஒரு பேரிச்சம்பழ செடி இருக்குது, பேரிச்சம்பழ கொடி, திராட்சை கொடி இருக்கிறது. அருகே ஒரு நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பெரிய பாறைக்குள்ள. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் இபாதத்து செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நாளா நீ உள்ள இருக்கிறேன்னு கேட்டாங்க. நான் 400 வருஷமா அங்க உள்ள உட்கார்ந்து இபாதத் செய்யறேன்டான். பசித்தால் சாப்பிட இந்த திராட்சை கொடி, தாகித்தால் தண்ணீர் பருக இந்த நீரூற்று. இதை உண்பேன், குடிப்பேன், இறைவனை இபாதத்து செய்து கொண்டே இருக்கிறேன் 400 வருடங்களாக. ஆச்சரியப்பட்டார்களாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப நமக்கு ஒரு அறிவு வேலை செய்யும், இது எப்படி சாத்தியமா அப்படின்னு. இது சாத்தியப்படுமா? அல்லாஹ்வால சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு முடியுமா இல்லையா? அவ்வளவுதான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவரை விட சிறந்த அடியார் இந்த உலகத்தில் யாரேனும் இருக்கிறார்களா? அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னன்னு சொன்னா, இவரை விட சிறந்த அடியார் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு திட்டத்துல, யாரு இவரை விடவும் சிறந்த அடியார் இந்த உலகத்தில் உண்டோ? அல்லாஹ் சொன்னா இருக்கிறாங்கப்பா, ஈசாவை இருக்கிறார்கள். யார் அவர்கள்? சொல்லுங்கள், சொல்லு யா அல்லாஹ்.
உங்களுக்கு அடுத்த நபி வருவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களது உம்மத்தில் உள்ள மக்கள் இந்த நிஸ்ஃபு ஷாபான், பராத்துடைய இரவில், ஷாபானுடைய 15ஆம் இரவிலே இபாதத்து செய்வார்களே, அந்த இபாதத் என்பது இவர் வணங்கிய 400 வருட இபாதத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னான். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அந்த உம்மத்தில் என்னை ஒருவனாக ஆக்கு. அல்லாஹ் அப்படின்னு ஆமீன் சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஓகே பண்ணிட்டான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஜீசஸ் இஸ் கம்மிங், ஜீசஸ் கம்மிங் சொன்னா ஆமாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களா இல்லையா ஆட்டோவுக்கு பின்னால? அந்த மக்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக இந்த உலகத்துக்கு வருவார்கள். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் நின்று தொழுவார்கள். ஹதீஸ்ல வருது, மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மஸ்ஜிதில் இமாமாக இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திமிஷ்க் நகரத்தினுடைய மினாராவில் வந்து இறங்குவாங்க. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. டொமஸ்கஸ் நகரத்தினுடைய ஒரு உயர்ந்த மினாரா, அந்த மினாராவில் அப்படியே வந்து இறங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இறங்கி நேரம் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. அங்க பார்த்தா மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித். அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்களே அப்படின்னு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நபியை நீங்க போய் தொழ வைங்க. இல்ல இல்ல, நீங்க தான் இமாமா நிற்கிற, நான் பின்னால நிற்கிறேன். அப்போ ஒரு நபி மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் நின்று தொடரக்கூடிய ஒரு காட்சி உலக இறுதி நாளில் ஏற்படும், உலக கடைசி நாளில் ஏற்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே என்னை ஒருவனா ஆக்கிறேன்டாங்க. அந்த பரக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அவனை திரும்ப அனுப்புவான் அந்த உலகத்துக்கு. இப்போ வர்றாங்கன்னா இது யாருடைய சமூகம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் அந்த சமூகத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் என்னை ஆக்கு, போதும் உனக்கு நபிங்கிற பட்டம் கொடுத்துருக்கேன், அதோட விட்டுருன்ட்டான் அல்லாஹ். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் மறுபடியும் ஒரு காரணத்தை வைத்து வருகிற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு நசீபாக்கினான். பெருமானாருடைய உம்மத்தினராக கடைசி காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக இந்த இரவில் செய்யப்படுகிற இபாதத் அவ்வளவு உயர்ந்ததாக மார்க்கத்தில் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இரவை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த இரவை நாம் வீணாக்கி விட வேண்டாம். இபாதத்தை செய்வோம், இறைவனுடைய மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய ஞாட்ட திட்டங்களை அங்கீகரித்து அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக.